2025ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரிசைக்கான பகுதி 2ற்கான விடைகான விளக்கங்கள். பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் பொருந்தும் சரியான பயனிலை சொல்லை அடைப்புக்குறிக்குள் இருந்து தெரிவு செய்தால் கீழ்கொள்கிற ஆசிரியர்கள் எங்களுக்கு சரியான பாதையை காட்டினார்கள். ஆசிரியர்கள் என்பது பன்மை. ஆசிரியர் பன்மையை வந்தா எழுவாய் பன்மையை வந்தா பயனிலையும் பன்மையை தான் வரும். ரெண்டும் வந்தால் வாக்கியம் பூரணம். ஆனால் இந்த நாலும் வந்ததால் வாக்கியம் பூரணமா. திணை பால் எண் இடம் இப்படி வந்ததால் வாக்கியம் ஒன்று பூரணமாக பாபம். திணை திணை உயர்திணை ஓகே. பால் பலர் பால் ஓகே. இப்போ எண் வந்து எண் பன்மை ஓகே. இடம் வந்து படற்கை அப்போ ஓகே. இப்போ காட்டினார் பாவம். காட்டினார் திணை திணை உயர்திணை ஓகே. பால் வந்து பலர் பால் ஓகே. எண் வந்து ஒருமை இடம் வந்து படற்கை. அப்போ எண்ல ஆசிரியர் பன்மை வந்து எண்ல எண்பாலுள்ள அது இது ஒருமையா வந்து பன்மை வரும். அப்ப இது பிழை. காட்டினாங்க இப்ப திணை உயர்திணை வந்து பால் பலர் பால் வந்து இப்ப எண் பன்மை வந்து இடம் படற்கை வந்து. அப்ப சரியானது காட்டினார்கள். ஆசிரியர்கள் எங்களுக்கு சரியான பாதையை காட்டினார்கள். இரண்டாவது கேள்வி. அருணன் அம்மாவுடன் தினமும் சந்தைக்கு செல்கின்றான். அருணன் அம்மாவுடன் தினமும் சந்தைக்கு செல்கின்றார். அந்த அருணன்கிறது எடுபாய். அப்ப திரைவம் திரை உயர்திணை பால் வந்து ஆண் பால் எண் வந்து ஒருமை இடம் வந்து படற்கை. அப்ப வாக்கியம் பூர்ணமாகுதா? பூர்ணமாகுது. இப்போ விடைய பாபம். செல்கின்றார்கள். திணை வருதா? ஓம் வருது. பால் வருதா? ஓ பால் வருது. எண் வருதா? எண் வருது. இடம் படற்கை வருகின்றது. ஆனா செல்கின்றார்கள் வந்து அருணன் இதுல செல்லிக்காங்களை ஏற்கனவே எழுப்பாய் வாரமாறிதான் பயனிலையும் மருந்து செல்லிக்காங்க. அது முதலாவது விடை பிழை. இரண்டாவது விடை பாபம். செல்கின்றார்கள். திணை ஓகே. பால் ஓகே. எண் ஓகே. இடம் ஓகே. அப்ப சரியான விடை செல்கின்றார்கள். செல்கின்றான். அருணன் அம்மாவுடன் தினமும் சந்தைக்கு செல்கின்றான். சரியா வருதா? வாக்கியம் வருகிறது. இந்த மூன்றாவது வாக்கியத்தை பாபம். தேனீக்கள் மண்ணாட்டு பூச்சிகள் தேனை குடிக்கின்றது. இங்க பாருங்க. தேனீக்களும் தேனியும் வண்ணத்து பூச்சி வந்தா தேனை தினம் எடுக்கலாம். தேனீக்களும் வண்ணத்து பூச்சி இருந்து பூஜ்ஜியம். அப்ப
தானே ஓகே. அப்ப முதலாவது விட சரியா வருது. அந்த இரண்டாவது விடையும் இருக்கு, அதையும் பார்ப்போம். குடிக்கின்றது பன்மையா வந்துச்சு, இது ஒருமையா வந்துச்சு. அப்ப சரியான விடை முதலாவது. தேனீக்களும் வண்ணத்து பூச்சிகளும் தேனை குடிக்கின்றன. அப்ப சரியா வருத வாக்கியம்? சரியா வருதுதானே? நாலாவது வாக்கியத்தை பார்ப்போம். அது சுதந்திரமாக பறந்து சென்றது, சென்றன. அதுங்கிறது ஒருமை, அதுங்கிறது வலுவாய், அல்லாத ஒருமை. அதால சென்றதுதான், அதால சென்றதுதான் வரும். அப்போ வாக்கியம் சரியா வருதா? சரியா வருது. இப்ப அஞ்சாவது வாக்கியத்தை பார்ப்போம். அவர்கள் சிறுவர்களுக்கு புத்திமதி கூறினார்கள். அவர்கள் வலுவாய். அப்ப பன்மையா வந்துக்கா? பன்மையா வந்துக்கி. அப்ப நம்ம இப்ப திணைய பார்ப்போம். திணை ஓகே வருது. பால் வந்து பலர்பால் வருது. எண் வந்து பன்மை வருது. இடம் வந்து பலர்க்கை வருது. அப்ப சரியா? கூறினார் பாபம். திணை வருகிறது. கூறினான். பால் வருகின்றது. ஆனா எண் வருது. எண் வரமாட்டா. ஏண்டா திணைக்கு பன்மையை தம்பந்திக்கு முதல்ல எழுபாய். அப்ப எப்படி இது ஒருமையா வரும்? அப்ப எப்படி வரும்? வரமாட்டோம். அடுத்தது இரண்டாவது விடை கூறினார்கள். திணை வந்திக்கா? ஓகே. பால் வந்திக்கா? ஓகே. எண் வந்திக்கா? ஓகே. இடம் வந்திக்கா? ஓகே. அப்ப சரியான விடை இது. அவர்கள் சிறுவர்களுக்கு புத்திமதி கூறினார்கள். நன்றி.